தரணும் துவா செஞ்சு கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒட்டச்சித்திரத்தை சார்ந்த லமானத்துல் ஹிக்கம் மதரசாவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அமானுல்லா இர்ஷாதி முதுஹிரிஷா இர்ஷாதி ஹஜரத் அவங்க பேசுவாங்க. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக நமது ஷைக் நாயகத்தினுடைய தவஜ்ஜுகை அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக வழங்குவானாக. அற்புதமான மகிழ்வான நிகழ்வு, கலந்து கொள்வது பெரும் பாக்கியம். அன்பிற்குரிய முரீதீன்களே, கலீஃபாக்களே, அனைவருமே என்னை விட மூத்தவர்கள். நான் பேசுவது என்பது ஒழுக்க குறைவு என்ற போதிலும் உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான நிகழ்வுகள் அத்துணையும் சந்திக்கிறோம். அது அனைத்திலும் அல்லாஹுவை முன்னோக்க வைப்பதுதான், அல்லாஹுவின் சிந்தனையை நமக்கு ஊட்டுவதுதான் நமது இந்த சில்சிலாவினுடைய தொடர்பின் நோக்கம் பரிபூரணமாகிறது. நமக்கு ஏற்படக்கூடிய கவலை, சிரமம், துன்பம், துயரம், எத்துணை நிகழ்வுகள் இருக்கிறதோ, மன சஞ்சலங்கள் இருக்கிறதோ, அது அத்துணையிலும் நமது பார்வை அல்லாஹுவை முன்னோக்கியாக வேண்டும். அப்படி ஒரு முன்னோக்குதல் கிடைத்திருந்தால் நாம் சரியான முறையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ அன்பர்கள் சொல்ல கேட்கின்றோம், அவர்களுடைய அந்த துன்பமான நேரங்களிலே அல்லாஹுவின் சிந்தனை அவர்களுக்கு வருகிறதா? எனவே நாம் நம்மை கொஞ்சம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனையை மெருகேற்றிக் கொள்வதற்காகத்தான் நமது ஷேகுமார்கள் இது போன்ற மஜ்லிஸை அவ்வப்போது நமக்கு ஏற்படுத்தி தருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுவான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். அடியார்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்று. இன்னி கரீப், அவன் உங்களுக்கு அருகிலேயே இருக்கிறான். நம்முடைய நிகழ்வுகளிலே அல்லாஹ் நமக்கு அருகில் இருக்கிறான் என்ற சிந்தனை பயப்படுகிறதா? ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணப்படுகிறார்கள். இடையிலே குகையிலே தங்குகிறார்கள்.
நபியினுடைய தலைக்கு 100 ஒட்டகம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மக்கத்து காப்பீர்கள் எல்லாம் 100 ஒட்டகத்தினுடைய அந்த ஆசையிலே துரத்தி கொண்டு வருகிறார்கள். மலையையும் ஏறிவிட்டார்கள். குனிந்து பார்த்தால் உள்ளே இருப்பதெல்லாம் வெட்ட வெளிச்சமாகிவிடும். மாணவியினுடைய தலையங்கு பணயம் வைக்கப்படும். அபூபக்கர் நாயகம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நெருங்கி விட்டார்கள், குனிந்தார்கள் என்று சொன்னால் நமது நிலை என்ன என்று. ஒரு சர்வசங்கடமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப சிரமமான சூழ்நிலை. குனிந்து பார்த்தால் அத்துணையும் முடிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே, கவலைப்படாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். இந்த அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற சிந்தனை நமது கலீஃபாக்களுக்கு, முரீதீன்களுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எனவே நமது அன்றாட நிகழ்வுகளிலே, அன்றாட அலுவல்களிலே, வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே, அத்துணையிலும் நமக்கு இது போன்றது ஒரு தருணம் ஏற்பட வேண்டும். வியாபாரம் நடக்கவில்லை, இன்று நடக்கவில்லை என்ற கவலை நமக்கு இருக்காது. காலையிலிருந்து இரவு வரை சிரமமான சூழ்நிலையாகிவிட்டதே, நாளைக்கு அவருக்கு கணக்கு முடிக்க வேண்டுமே என்கின்ற கவலை உள்ளத்தை வியப்பித்திருக்கும். இறை நேசர்களாக இருப்போமேயானால் அந்த கவலை நமக்கு இருக்காது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இறை நேசர்கள் இருக்கிறார்களே, உண்மையான முரீதீன்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அன்பிற்குரியவர்களே, அபுல் ஃபதுல் என்கின்ற மிகப்பெரிய இறைநேசர் சூஃபி, அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். அபுல் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்க்க வர்றாங்க. ரொம்ப உடல்நிலை சரியில்லை. அவர்கள் தான் அந்த குடும்பத்தை கட்டி காத்து வந்தார்கள். அத்துணை பேரினுடைய தேவையையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தார். அபுல் அப்பாஸ் அவரு மிகப்பெரிய ஞானி, ஸ்ரீதேவி சூஃபி வர்றாங்க. வந்து வீட்டில் பார்க்குறாங்க, இவர்கள் படுத்து கிடக்கிறார்கள். எழுந்திருப்பதற்கு கூட இயலல. இனிமே எந்திரிப்பாங்களா அப்படிங்கிறது கூட சந்தேகம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில வந்து பார்க்கறாங்க. வீடு முழுவதும் பெரும் கூட்டம். அந்த குடும்பத்தினுடைய ஆட்கள் சுமார் 70க்கும் அதிகமானவர்கள். அவர்கள் அத்துணை பேருக்கும் இவர்கள் தான் தேவையை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். இன்று படுத்திருக்கிறாங்க. அபுல் அப்பாஸ் அபுல் ஃபதுலை பார்த்துட்டு நினைக்கிறாங்க, இனி இந்த குடும்பத்திற்கு யார் இதையெல்லாம் நிறைவேற்ற போகிறார்கள், இவர் படுத்து விட்டாரே என்று. உடனே அபுல் ஃபதுல் சொன்னாங்க, அபுல் அப்பாஸ், உங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் நன்றாக இருக்கும் போது இந்த குடும்பத்திற்கு யார் உணவு வழங்கினானோ அவனே இன்றும் உணவு வழங்குவான். நான் படுத்ததின் காரணமாக இந்த குடும்பத்தை அவன் கைவிட மாட்டான். நான் படுத்ததின் காரணமாக இவர்களுக்கு உணவு கிடைக்காமல் போகாது. எனவே என்றும் உணவு வழங்குபவன் அல்லாஹுவாக இருக்கிறான். எனவே உங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, நாமும் நம் வாழ்க்கையில இன்னைக்கு நம்மை சார்ந்து இருக்கிற அந்த மக்கள், நாம் கொடுக்கல் வாங்கலில் இருக்கின்றவர்கள், நமது இல்லத்தில் இருக்கக்கூடிய மனைவி, பிள்ளைகள், அத்துணை நபர்களும் வேறு திசையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குவதற்கு நமது சில்சிலா மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அவர்களையும் இதிலே இணைக்க வேண்டும், அவர்களையும் இதில் உடன்பட வைக்க வேண்டும், அவர்களுக்கும் அல்லாஹ்வை காட்டித்தர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆக நமது சிந்தனை கொஞ்சம் மாற்றத்திற்கு, பரிசோதனைக்கு உட்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் மட்டும் இத தொடர்பில் இருக்கிறோம், நாம் மட்டும் இதிலே பயணிக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு சரியான பூங்காக இருக்காது. எனவே நமது இல்லத்தவர்கள் நம் கொடுக்கல் வாங்கல்ல அனைத்து மக்களுக்கும் அல்லாஹுவை காண்பிக்க வேண்டும். அதற்கு நாம் ஷேக் நாயகத்தின் கையை பிடிக்கணுங்கிறத உணர்த்த வேண்டும். ஒரு காலகட்டம் இருந்தது, அது வேறு மாதிரி இருந்தது.
இன்று நிறைய மக்கள் தரீகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நிறைய பேர் பையத் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அது எதன் காரணமாக என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சதாவும் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்க எங்க இருந்தாலும் அவன் உங்களுடன் இருக்கிறான். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்கின்ற சிந்தனை உண்மையிலேயே அதுதான் நமக்கு அற்புதமான வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மோடு இருக்கிறான் என்கின்ற அந்த சிந்தனை உண்மையிலேயே இந்த சில்சிலாவினுடைய கையை பிடித்ததற்கு பின்பு அல்லாஹ் நிரப்பமாக வழங்கி இருக்கிறார். அந்த சிந்தனை, அந்த போங்கு, அன்பிற்குரியவர்களே, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது அல்லது நாம் ஏதாவது ஒரு தேவையை முன்னோக்குகிறோம், அந்த தேவை நடைபெறவில்லை, நடக்கல, எனவே கவலையில் ஆழ்ந்து விடுவோம். அப்படியெல்லாம் கவலையில் ஆழ்ந்து விடக்கூடாது. அதைவிட பன்மடங்கு உயர்வானதை அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கிறான். எனவே நாம் சின்ன சிந்தனை வயப்பட்டவர்கள், அதன் காரணமாக அது நடைபெறவில்லை என்ற சிந்தனை தான் நமக்கு வர வேண்டும். எனவே அல்லாஹ் இதை விட பெருசா நமக்கு தர தயாராக இருக்கிறான். கானல்லாஹு ஃபௌக யுரீத் என்று சொல்வார்கள். நாம நினைத்ததை விட அது அற்புதமாக மிகப்பெரியதை நமக்கு அல்லாஹ் வழங்க இருக்கிறான். அதனாலதான் நாம நினைச்சது நடக்கல. எனவே இங்கே நாம தோல்வி அடைந்து விட்டோம் என்பது அல்ல, இந்த பக்குவம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு போர்ல ஒரு சஹாபி கொல்லப்படுகிறார்கள். கொண்டவர் ஜப்பார் இப்னு சலமா என்று நினைக்கிறேன். அவர் சிரிக்கிறார், குத்துப்பட்டு கொலை செய்யப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். அவர் சிரித்துக் கொண்டே அங்கு ஷஹீதாகிறார். இதை பார்த்த இந்த ஜப்பார் இப்னு சலமா சொல்றாங்க, அவர் வெற்றி பெற்று விட்டார். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவருக்கு கொலையாகி இறந்து விட்டார், ஷஹீத் ஆயிட்டாரு. கொன்றவர் சொல்கிறார், அவருடைய அந்த சிரிப்பு, அவருடைய அந்த ரத்தம் தெரித்த அந்த தோணி, இறந்துட்டாரு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இதை பார்த்துட்டு கொன்றவர் சொல்றாரு, அவர் வெற்றி பெற்று விட்டார். என்ன சொல்றீங்கன்னு கேட்ட உடனே, என்ன சொல்றீங்க நீங்க தானே இங்க ஜெயிச்சிருக்கிறீங்க அப்படின்ற உடனே, இல்ல, அவர் சிரித்தார் அல்லவா, அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதன் அடையாளம், அவர் அல்லாஹ்வை சந்தித்து விட்டார், சுஹதா ஷஹீதா ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொலை செய்தவர் இஸ்லாத்திற்கு வந்தார் என்பது வரலாறு. அன்பிற்குரியவர்களே, ஒருவரினுடைய இறப்பு கூட பலருடைய அந்த உள்ளத்தை மாற்றி இருக்கிறது. அந்த சஹாபி இஸ்லாம் ஆகுவதற்கு அவருடைய சிரிப்பு காரணமாக இருந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே நாமும் நம் வாழ்க்கையில நம்முடைய நிகழ்வுகள் அத்துணையிலையும் எதையாவது தோல்வியாகிறோம் நினைச்சு வருத்தப்பட வேண்டியதில்லை. அலா இன்னா அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இறை நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, அப்படி ஒரு அற்புதமான ஒரு கையை நாம் பிடித்திருக்கிறோம். அதுவும் நமது ஷேக் நாயகம் அவர்கள் அற்புதமாக நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். எல்லா வகையிலும் இன்றைய கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழும் காலமெல்லாம் அவர்களுடைய கையை பிடித்து வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருடுவானாக. அதன் மூலம் அல்லாஹுவை உணர்ந்து, அல்லாஹுவை நேசித்து, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற சிந்தனையோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.